தஞ்சையில் 19 மாணவ மாணவிகள் நாளை 10ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வு எழுத முடியாத சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாணவ மாணவிகள் பெற்றோருடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன். மாணவ மாணவிகளுடைய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. அதிராம்பட்டினம் பிரமே பப்ளிக் சிபிஎஸ்இ அனுமதி பெறாமல் பள்ளி நடத்தி பல லட்சம் ரூபாய் கல்வி கட்டணம் பெற்றுக்கொண்டு 10ஆம் வகுப்பு படித்து வரும் 19 மாணவிகளின் வாழ்க்கை விளையாட்டில் உள்ளது. 19 மாணவ மாணவிகளும் நாளை தேர்வு எழுத முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் பெற்றோர்கள் கண்ணீர் வெடித்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் அருகில் பிரைமரி பப்ளிக் சிபிஎஸ்இ பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 19 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு படித்து சிபிஎஸ்இ பாடத்தில் படித்து வருகின்றனர். நாளை 15ஆம் தேதி சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு துவங்க உள்ள நிலையில் தற்போது வரை ஹால் டிக்கெட் பள்ளி நிர்வாகம் வழங்கவில்லை. சிபிஎஸ்இ பள்ளி என கூறி மாணவர்களை சேர்த்துவிட்டு நாளை தேர்வு நடைபெற உள்ள நிலையில் சிபிஎஸ்இக்கான அனுமதி இல்லை என்பதால் மாணவ மாணவிகள் தங்கள் பெற்றோருடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர்ந்து 10 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட முதன்மை அலுவலரை பள்ளி தாளாளர் ஃபைசல் நேரில் சந்தித்து விளக்கம் அளித்த நிலையில் 8ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ அங்கீகாரம் பெறவில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக நாளை மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத முடியாத என்ற நிலையும் ஏற்பட்டுள்ளது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றால்தான் இன்னும் ஒரு வார காலத்தில் சான்றிதழ் தருவதாகவும் அதன் பின்னர் வேறொரு பள்ளியில் சேர்த்து 10ஆம் வகுப்பு படித்துக் கொள்ளலாம் என அல்லது ஜூன் மாதம் NIOC வழியாகவும் தேர்வு எழுதி கொள்ளலாம் என பள்ளி தாளர் கூறியதாக தெரிவிக்கின்றன பெற்றோர்கள். தங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை நாசமாகிவிட்டது என கண்ணீர் வடிக்கின்றன. மேலும் மாணவ மாணவிகள் தங்கள் பரீட்சை எழுத முடியாத நிலை என்று மிகுந்த சோகத்திலும் இருக்கின்றன. தற்போது தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அறை முன்பு அமர்ந்து மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல் நீடித்தால் இன்னும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டோம். அப்படி ஏதேனும் எங்களுக்கு விளக்கம் அளிக்கவில்லை என்றால் தொடர்ந்து நாங்கள் சாலை மறியலில் ஈடுபடுவதாக தொடர்ந்து பெற்றோர்கள் மாணவர்கள் சொல்கின்றார்கள். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.